ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 20 வியாழக்கிழமை நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பூ மீது ஒரே ஒரு தீபம் ஏற்றினா போதும். நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். அது என்ன மலர், எப்படி அந்த தீபத்தை ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பூ மேலே எந்த மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தோட பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படக்கூடிய பழமொழி. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உகந்தது. இந்த நாளில் எந்த குறை நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கூடிய சீக்கிரம் நடக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்காக சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய திதி. பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் சொல்லி 3 வகையாக பிரிப்பாங்க. வார விரதம் அப்படிங்கிறது ஒரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம். திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி. இதிலேயே பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சஷ்டின்னு சொல்லி 2 சஷ்டியை பிரிச்சுப்போம். இதில் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குல்ல, அதுதான் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதம். அன்றைக்கு தான் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களும், அதே மாதிரி திருமணம் அமையாதவங்களும், சரியான வேலை அமையாதவங்களும், கடன் தொகை இருக்கிறவங்களும் முருகப்பெருமானுக்கு விரதம் வழிபாடு நடத்துவாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துனீங்கன்னா நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். குறிப்பாக தீராத பிரச்சனை இருக்கிறவங்க, திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர்றவங்க, இவங்க எல்லாரும் சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம். சஷ்டி திதியில் விரதம் இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இதை சொல்லித்தான் வழிபடணுங்கிற கிடையாது. உண்மையான பக்தியோட மனமுருகி முருகான கூப்பிட்டு உங்களோட கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும், நம்மளோட பேரு புகழெலாம் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதுவே கடன் பிரச்சனை தேயணும், பொருளாதார பிரச்சனை தேய்ந்து போகணும், குடும்பத்துக்கு கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பம் இதெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கூடுதல் விசேஷம் என்னன்னு தெரியுமா? இப்போ இருக்கிறது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது எல்லா நாட்களும் முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். மங்கள மாதம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தான் பங்குனி உத்திரம் வரும். இந்த பங்குனி மாதத்தில் மொத்தமாக இந்த வருடம் 4 செவ்வாய்க்கிழமைகள் இருக்குது. அந்த 4 செவ்வாய்க்கிழமைகளையும் நீங்கள் முருகப்பெருமானுக்குன்னு தனியாக ஒதுக்கி நீங்கள் விரதம் வழிபாடு செஞ்சீங்கன்னா அடுத்த பங்குனிக்குள்ளே நீங்கள் எதை நினச்சி விரதம் இருக்கீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதாவது நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்காக தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் சரியாகிறதுக்கு முருகப்பெருமானை வணங்கலாமா? அந்த அளவுக்கு முருகப்பெருமான் சக்தி மிக்க ஒருத்தர். முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்களை நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த பழங்கள் நிறைய இருக்குது. அந்த பழங்களை உங்களால் வாழைப்பழம் தான் வாங்க முடியுமா? பரவாயில்ல, அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து முருகப்பெருமான் நைவேத்தியமாக படைங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மலர், இந்த ஒரு பூ இருக்குல்ல, இது முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பூ. அதுதான் அரளிப்பூ. அரளிப்பூவிலேயே செவ்வரளிப்பூ இன்னும் விசேஷம். நிறைய பேர் வீடுகளில் செவ்வரளிப்பூவும் கிடைக்கலாம், இல்லை இது மாதிரி பிங்க் கலரில் ரோஸ் கலர் இருக்கக்கூடிய அரளியும் கிடைக்கலாம். ஆனால் அரளிப்பூ இருந்தாலே போதும். இந்த அரளிப்பூவை முருகப்பெருமானோட எல்லா வழிபாட்டிலையும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. முருகனுக்கு அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் 108 மலர்கள் என்ன மலர் வாங்கி கொடுத்தாலும் சரி, முதல் விஷயமா அவங்க கேட்கறது அரளிப்பூ இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வரளி மலருக்கும் இல்லை அந்த அரளிப்பூவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்குது. நம்மளோட வாழ்க்கை செழிப்பாக அளவில்லாத இன்பத்தோடு இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரளி மலர் சாத்தி வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த அரளி மலர் இருக்குல்ல, இந்த அரளி மலரை ஒரு கொத்து, அதாவது ஒரு கைப்பிடி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு தட்டு மேலே பரப்பி வச்சு தான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க. சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்? முதல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது மார்ச் 19ஆம் தேதி இரவு 10:30க்கு ஆரம்பித்து மார்ச் 21ஆம் தேதி அதிகாலை 12 மணி வரைக்கும் இருக்குது. சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்கு மேலாவே சஷ்டி திதி இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு நாளைய தினம் வியாழக்கிழமை மதியம் 1:30 ராகு காலம், காலையில் 6:07 யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக முருகனுக்கு வழிபாடு நடத்தலாம். முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு, அதாவது நீங்கள் பிரத்யேகமாக இந்த மலர் மீது விளக்கேற்ற போகிறீங்க. இது போக உங்கள் வீட்டில் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் தனி. முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அந்த முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கும் நீங்கள் செவ்வரளி மலரோ இல்லை உங்ககிட்ட என்ன அரளி மலர் கிடைக்குதோ அதை எடுத்து மாலையாக கட்டி கூட நீங்கள் அலங்காரம் செய்யலாம். அப்படி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தட்டு இருக்குல்ல, இந்த தட்டில்
இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த அரளி மலர் இருக்குல்ல, அந்த அரளி மலரை அந்த தட்டு மேலே பரப்பி வச்சுட்டு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுக்கணும். ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லைன்னா ஒரே ஒரு சின்னதாக குபேர விளக்கோ இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ அந்த தட்டில் வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். மண் அகல் விளக்கு இருந்தால் கூடுதல் விசேஷம். முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரளி மலரோடு வைத்திருக்கக்கூடிய தீபம் இருக்குல்ல, இதை நீங்கள் ஏற்றணும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் முருகப்பெருமான் கிட்ட என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுப்பார். ஏன்னா இந்த அரளி மலர் அப்படிங்கிறது அளவில்லாத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு மலர். அப்பேற்பட்ட அரளிப்பூவை, அது செவ்வரளி பூவாக இருந்தாலும் சரி இல்லை என்ன அரளியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி என்ன கேட்குறீங்களோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வாரி வழங்கிடுவார். வளர்பிறை சஷ்டி மட்டும் இல்லாமல் தேய்பிறை சஷ்டி திதிகள்லையும் உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய முருகன் கோவிலில் முருகன் சன்னதியில் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். முடிஞ்சால் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தோடு போக முடியலையா, குடும்பத்தில் யாராவது ஒரு நபர், குடும்பத்தில் 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அவங்க சார்பாக யாராவது ஒரு நபர் நாளை தினம் முருகன் சன்னதிக்கு போயிட்டு அங்கே பிரத்யேகமாக நீங்கள் நெய் தீபம் போடலாம். சரி, இந்த மலர் மேலே விளக்கேற்ற சொன்னோம்ல, அந்த விளக்கில் தீப எண்ணெய் ஊற்றணுமா நெய் ஊற்றணுமா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த தீபம் எரியக்கூடியது அந்த பூக்களுக்கு மேலே இருக்கணும். அரளி பூக்களுக்கு மேலே இந்த தீபத்தை வைத்து ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு உட்காந்து இந்த அரளிப்பூ மேலே நீங்கள் தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமான் தானாகவே வந்து அந்த தீபத்தில் அமர்ந்துடுவார். தீபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே முருக கடாட்சம் ஏற்படும். முருக கடாட்சம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தடையில்லாமல் கிடச்சிடும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் அமையாதவங்க, வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியல, தோல்வியில் மட்டும் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பல நாட்கள் வருது. அதில் முக்கியமான நாள் வந்து இந்த சஷ்டி. ஒருவேளை தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த தீபத்தை உங்களால் இந்த மலர் மேலே ஏற்ற முடியலையா, பரவாயில்லை, அடுத்ததாக வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோட பயன்படுத்திக்கலாம். சஷ்டி விரதம் அன்னைக்கு செய்கிறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது. முருகப்பெருமானையும் குரு பகவானையும் ஒரு சேர வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள். பொதுவாக இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய விசேஷங்களை குபேர சஷ்டினோ இல்லை குபேர சதுர்த்தினோ சொல்லுவோம். ஏன்னா அந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் இல்லை, குபேரருக்கும் உகந்த நாள் தான். நாளைய தினம் மார்ச் 20 பங்குனி சஷ்டி மட்டும் கிடையாது, கூடவே குபேர சஷ்டி. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் குபேர விளக்கு இருந்துச்சுன்னா அந்த குபேர விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே கிடச்சி நிம்மதியான நிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முருகப்பெருமான் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லி தான தர்மங்களும் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா யாராவது ஒரு நபருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. இப்போ சொல்லிக் கொடுத்த முறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியை வணங்கி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.